2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் தமிழக முதல்வராக ஸ்டாலின் தலைமையில் ஆட்சி அமைக்க எவ்வாறு களப்பணி ஆற்ற வேண்டும் என்று நிர்வாகிகளுக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் கிரஹாம் பெல் அறிவுரை வழங்கினார். நெல்லை மாவட்டம் வள்ளியூர் வடக்கு ஒன்றிய திமுக மற்றும் வள்ளியூர் நகர திமுக சார்பில் பொது உறுப்பினர்கள் கூட்டம் வள்ளியூரில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு வள்ளியூர் வடக்கு ஒன்றிய அவைத்தலைவர் சிவகாளிம்பன் மற்றும் வள்ளியூர் நகர அவைத்தலைவர் அன்பரசு ஆகியோர் தலைமை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளராக நெல்லை கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் கிரஹாம் பெல் கலந்து கொண்டு ஒன்றிய நகர கிளை நிர்வாகிகளுக்கு வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் தமிழக முதல்வராக ஸ்டாலின் தலைமையில் ஆட்சி அமைக்க எவ்வாறு களப்பணி ஆற்றுவது என்பது குறித்து பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். கூட்டத்தில் கரூரில் இறந்த 41 பேருக்கு மற்றும் மறைந்த கழக நிர்வாகிகளுக்கும் அஞ்சலி செலுத்தும் விதமாக 1 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. கூட்டத்தில் நெல்லை கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் கிரஹாம் பெல், வள்ளியூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் அலெக்ஸ் அப்பாவு ஆகியோர் நியமனம் செய்த கழக தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின், இளைஞரணி செயலாளரும் துணை முதல்வருமான உதயநிதி ஸ்டாலின், துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி ஆகியோருக்கு நன்றி தெரிவித்து உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. மேலும் நிகழ்ச்சியில் கழக உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர்.